வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் வீட்டை அட்டாக் பண்ண அந்த இஷ்யூவை தான் பார்க்க போகிறோம். சவுக்கு சங்கரை நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்வாங்க, அப்புறம் விசில் ப்ளோவர் அப்படின்வாங்க. ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் அவரை என்றைக்குமே ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வைக்குள்ளே வச்சு பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அவர் பண்ணுறது ஜேர்னலிசம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் எ ஜேர்னலிஸ்ட். விசில் ப்ளோவர் அப்படின்னு அடிப்படையில் விசில் ப்ளோவர் அப்படின்னா இந்த அரசு ஊழல்கள், அரசு அதிகாரிகள் ஊழல்கள்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வரவங்கள விசில் ப்ளோவர் அப்படின்வாங்க. ஸோ ஓகே, அந்த வகையில் அவரும் சில ஊழல்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அது அக்செப்டபிள். பட் அஃபீஷியலாக பேசணும்னா அவர் ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இப்போ ஐபாக்லாம் ஒர்க் பண்ணது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணுற ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். எந்த பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற டேட்டாலாம் எனக்கு தெரியல, நான் சொல்லவும் விரும்பலை. சவுக்கு மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அது தூய்மை பணியாளர்கள் தொடர்பாக பேசியிருக்கார். அவரோட அந்த பர்டிகுலர் வீடியோ கிளியராக இல்லை. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் அவர் இன்னும் தெளிவாக பேசியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது ஈஸிலி மேனிப்புலேட்டட் கண்டென்ட்டாக இருக்குது. யார் வேணாலும் அந்த கண்டென்ட்டை மேனிப்புலேட் பண்ணிட முடியும். அப்படியான ஒரு மேனிப்புலேஷன் அந்த இஷ்யூவில் நடந்திருக்கு. அவர் தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்திட்டார், அசிங்கப்படுத்திட்டார் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அது திரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை ஒட்டி அவர் வீட்டில் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் சிலர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எனக்கு இருக்க அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் தூய்மை பணியாளர்கள் மாதிரி எனக்கு தெரியலை. அப்படியான அடையாளத்தோடு சிலர் வந்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் அவர் காங்கிரஸோட ஸ்டேட் லீடர் செல்வ பெருந்தகை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கார். நோட்டபிள் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் திமுக கவர்மெண்ட்டை இந்த விஷயத்தில் அட்டாக் பண்ணவே கிடையாது. செல்வ பெருந்தகை மட்டும்தான் அவரோட டார்கெட்டில் இருக்கார். ஸோ அது ஏன் அப்படின்னா, சில சந்தேகங்கள் காங்கிரஸ் தரப்புலேருந்து வெளிப்படையாக வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, சசிகாந்த் செந்தில் அவர் சவுக்கு சங்கரோட மச்சான். ஸோ அவரை காங்கிரஸோட ஸ்டேட் லீடராக மாற்றுறதுக்காக சவுக்கு சங்கர் இந்த அஜெண்டாவை பண்ணிக்கிட்டு இருக்கதா ஒரு தரப்பு பேசுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. பட் சவுக்கு சங்கர் அப்படி பேசுகிறதால இந்த சேஞ்சஸ் நடக்குமா, அதுவும் ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் பார்ட்டியோட தலைமை கொஞ்சம் வீக்காக இருக்கிறதா தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சிலர் சவுக்கு சங்கர்லாம் நியாயமா, அவருக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிங்கிற தொழிலில் பேசியிருக்காங்க. சிலர் சவுக்கு சங்கர் ஆதரிக்கலை, பட் அவங்க அம்மாவிட்ட இந்த மாதிரி டீல் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கரிசனத்தையும் காமிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான கரிசனம் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒரு சட்டம், நம்மளோட சட்டம் எல்லாத்துக்குமே வாழ்வதற்கான உரிமையை கொடுக்குது. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே வாழ்வதற்கான உரிமையை கொடுக்குது. அதை நீங்கள் எவ்வளோ பெரிய கொடூரனாக இருந்தாலுமே அவனோட உயிரை எடுக்கிற உரிமை சட்டத்தின்படி தான், தூக்கு தண்டனை அப்படிங்கிற அடிப்படையில் சட்டத்தின்படி தான் போக வேண்டிய இடத்துல இருக்குது. அதுவுமே வேண்டாம் அப்படின்ற பேச்சு இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் ரூல் ஆஃப் லா இட்ஸ் காமன் ஃபார் ஆல். அப்படி இருக்கும்போது ஒருவரோட வீட்டை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது அது ரொம்ப மோசமான விஷயம், ரொம்ப ஆபத்தான எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ வரைக்கும் பெருசாக அந்த விஷயத்தில் போலீஸ் ஆக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இதை நீங்கள் சவுக்கு சங்கருக்கு நடக்குது அப்படிங்கிறதால இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணியோ இல்லை கண்டும் காணாமலோ போனீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறும். நாளைக்கு இது உங்கள் வீட்டில் நடக்கும். ஸோ யார் வேணாலும் நம்ம வீட்டுக்குள்ளே பூந்து அட்டாக் பண்ணலாம், இருக்கிறதெல்லாம் உடச்சி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே முன் அனுமதி இல்லாமல் போகிறதே தப்பு அப்படிங்கும்போது இப்படி போய் அட்டாக் பண்ணுறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதை விட டேஞ்சரஸ் சட்டம் இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது.
திரும்ப திரும்ப திமுக மேலே இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ திமுக மேலே இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து வந்துக்கிட்டே இருக்குது. திமுக இதை கவனிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ சவுக்கு சங்கர் 1000 பேசியிருக்கட்டும், அவர் வந்து டிஃபமேஷனாக தான் பேசியிருக்காரு அப்படின்னா நீங்கள் அவர் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடலாம், ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவருக்கு எதிராக வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம், யூடியூப் சேனலில் இல்லை மீடியா சேனலில் நீங்கள் வந்து பேசலாம். ஸோ ஜனநாயகபூர்வமாக பல வழிகள் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு அவரோட வீட்டை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத அயோக்கியத்தனம், சட்டத்துக்கு விரோதமான செயல். இந்த இடத்துல வந்து ஐ ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா இந்த இடத்துல சவுக்கு சங்கருக்கு பக்கத்தில் நம்ம நிற்கலை அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து யார் வேணாலும் யார் வீட்டை வேணாலும் அட்டாக் பண்ணலாம், போலீஸ் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும். லிட்ரலி வந்து எனக்கு இப்போல்லாம் பார்க்கும்போது இது உண்மையிலே தமிழ்நாடு தானா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக மர்டர் நடக்குது, கொலைகள் நடக்குது, செயின் ராபரி நடக்குது, இந்த மாதிரியான வீட்டுக்குள்ளே புகுந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு மிக மோசமான முறையில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. சங்கர் கருத்தோட 99% எனக்கு எந்த உடன்பாடுமே கிடையாது. அப்படி இருந்தும் ஐ ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா இஷ்யூ அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து கம்ப்ளீட்டாக நசுக்கப்படும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக மேலே ஒரு சர்வாதிகாரி வலதுசாரி பிம்பம் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட இந்த வீடியோவை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மீண்டும் வேறொரு முக்கியமான டாபிக் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.